இன்னைக்கு கஷ்டங்கள் இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யாரை கேட்டாலும் எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு எந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த கஷ்டமே இல்லை அப்படின்னு உலகத்துல ஒருத்தனுமே கிடையாது. ரோட்ல போற நாயை கூப்பிட்டு கேட்டா கூட எனக்கு இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் இங்கே சுத்த முடியல, இடிய ஏகப்பட்ட தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கஷ்டம் வேணுமான்னு இருக்கட்டும், ஒரு நல்லா புரிஞ்சுங்க, இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இன்னைக்கு வாஸ்துவோ ஒரு ஜோதிடமோ கிடையாது. உங்களுக்கு நீங்க என்ன லக்னமா வேணுமாலும் இருங்க, என்ன ராசியா வேணுமா இருங்க, என்ன நட்சத்திரமா வேணுமாலும் இருங்க. ஐயா ஒரே நிமிஷம் வரவேற்பு கொடுத்துட்றோம். கோயம்புத்தூர் வந்திருக்கும் கோயம்புத்தூர் ஜோதிடர் சங்க நண்பர்கள் அப்படி வரவேற்புக்கு வரோம். வரண்ணா வாங்க. உங்களுக்கு என்ன தசை வேணாலும் நடந்துட்டு போகுது, என்ன புத்தி வேணாலும் நடந்துட்டு போகுது. தலைக்கு மேல எனக்கு பிரச்சனை, காலையில நான் தூக்கு போட்டு சாகலான்னு இருக்கிறேன். ஒருத்தன் கேட்கறான், காலையில நான் வந்து சாக போறேன், என் வழியே இல்லை, வேற வழியே இல்லை, இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பிச்சே ஆகணும், ஒன்றும் இல்லைன்னா மருந்து குடிக்கணும், இல்லைன்னா தூக்கு போட்டு சாகணும். இப்படி யாராவது ஒருத்தர் இருந்தா கூட சொல்றேன், அவங்களுக்குமே இது 100% சக்சஸ். ஏன்னா இது நடைமுறையில அனுபவத்துல பார்த்து செய்த விஷயம். இப்ப நான் சொல்றத நீங்க செய்யறதுனால உங்களுக்கு என்ன கை நட்டம்? ஏதாச்சும் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்கு இது கேட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு நான் இதை சொல்லி இதை செஞ்சு இது நடக்காம போய் ஏதாச்சும் பிரச்சனைகள் மாட்டிக்கிறீங்களா? வேற ஒண்ணுமே இல்லை. தலைக்கு மேல கேட்டோம்ப்பா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எனக்கு தலைக்கு மேல கேட்டோம், ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னா இதை செஞ்சு பாருங்க. பிரச்சனை தீர்லையா நேரா என் இடத்துக்கு வாங்க, பரமத்தியூர்ல தான் என் ஆபீஸ். 108 நாள்ல நடக்கலைன்னா நீ வா, உண்மையாகவே வாட்ட. ஏன் அடிக்கிறேன்னா இது குறைஞ்சது 10 பேருக்கு தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனை சொல்லி நடந்த விஷயம். இதுக்கு வந்து எந்திரம் இல்லை, கண்டனம் இல்லை, கசாபுத்தி இல்லை, எந்த கர்மந்திரம் இல்லை. ஒரே விஷயம் சிம்பிளா சொல்ல போனா எங்கள் அழைப்பை ஏற்று அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனா உங்க கையில தான் இருக்குது. உங்களுடைய கர்மா அதுக்கு வழி விடணும். அப்ப நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்துடைய ஒட்டுமொத்த தொகுப்பே வந்து 108 பாதம் தான். எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் எல்லாமே இந்த 108 தான் இருக்குது விஷயமே. அப்ப இந்த 108 நீங்க கரெக்டா பிடிச்சுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பனைமரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல ஆண் பனைமரம் பெண் பனைமரம் தெரியும். ஆண் பனைமரம்னா என்னன்னு தெரியுதுன்னு தெரியுங்களா? பெண் பனைமரம்னா எதுன்னு தெரியுங்களா? சூப்பர். பெண் மரத்துல நொங்கு காய்க்கும், ஆண் மரத்துல நொங்கு காய்க்காது. இவ்வளவுதான் ஆண் மரம் பெண் மரம். இதுதான் வடிவேல் படத்துல சொன்ன மாதிரி குண்டுள்ள சோடா குண்டே இல்லாத சோடாங்கிற மாதிரி இதுதான் கதை. அப்ப நீங்க இந்த நொங்கு உள்ள ஒத்த பனைமரம், அந்த ஒத்த பனைமரம் மட்டும் தான் ஒரு இடத்துல இருக்கணும். சைடுல திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பனைமரம் இருக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 108 அடி எந்த சுற்றளவுக்குமே குறைஞ்சபட்சம் இப்படி பார்க்குறப்ப எங்கேயுமே பனைமரம் தெரியக்கூடாது. அது ஒத்தையா தனியா இருக்கணும். அந்த ஒத்த பனைமரத்தை கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு கர்மம் அப்படின்னாவே எத்தனாவது ஸ்தானம்? கர்மம்னாவே 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். அப்ப ஒருத்தர் மனிதனுடைய பிரச்சனை கூட எங்க இருக்குது அதிகம்? பாவத்திலேயே 8ஆம் பாவத்துல தான் பிரச்சனையா இருக்குது. அப்ப 8ஆம் பாவத்துல இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு கர்மம் நட்சத்திரம் அப்படின்னாவே சனியோட நட்சத்திரம் தான். காலச்சக்கரத்துல 8வது ராசியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதுதான் அனுச நட்சத்திரம். அப்ப உங்களுடைய கர்மாவை தலைக்கு நனஜோட மருந்து பாட்டில கையில வச்சுக்கிட்டு இப்படின்னு வாயில ஊத்தலான்னு எவனாச்சும் இருந்தா கூட இது அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே கீழே வச்சிருங்க. குடிக்காதுங்க. தூக்கு கையில் மாட்டலான்னு இருந்தா கூட மாட்டாதீங்க, வச்சிருங்க. இதை பண்ணி பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆனா தூக்க மாட்டீங்க, கண்டிப்பா நீ சாக மாட்டேன். இது சக்சஸ், கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அப்ப அந்த அனுச நட்சத்திரம் வர்ற நாள்ல அந்த ஒத்த பனைமரத்தை கரெக்டா எடுத்து தொலை வச்சுக்கிட்டு காலையில நேரமா எந்திரிச்சு முதல்ல பிரம்ம முகூர்த்தத்திலேயே போய் அந்த பனைமரத்துக்கு ஒரு பூ வச்சு பொட்டு வச்சு கொஞ்சம் அழகுபடுத்துங்க. அழகுபடுத்துறது என்ன? ஒரு பொட்டு கிட்டு வச்சு ஒரு சின்ன ஒரு பூ ஒன்று வச்சு அதுக்கு ஒரு மரியாதை பண்ணி ஒரு குடத்துல கரெக்டா ஒரு 2 லிட்டர் ஆகிற மாதிரி ஒரு குடத்துல தண்ணி, மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு போங்க. எடுத்துக்கிட்டு போய் வலதுபுறமா ஒரு சுத்து சுத்திட்டு இடதுபுறமா ஒரு சுத்து சுத்திட்டு அந்த மஞ்சள் தண்ணிய அந்த மரத்துக்கு 108 நாள் ஊத்திட்டு வாங்க. உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு உன் பிரச்சனை தீரலைன்னா எங்கிட்ட பிரச்சனை 100
100% தீர்ந்தே தீரும். இது ஒரு பரிகாரம், சூப்பரான பரிகாரம். எவ்வளவு கண்டத்தில் இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்க. இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கை கட்டப்படுமா? எனக்கு ஏதாவது 1 லட்சம் கொடுத்தீங்களா, 50,000 கொடுத்தீங்களா? ஒன்றும் கொடுக்கல. நீங்களே தானே செய்றீங்க. செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. சக்சஸ் மேல சக்சஸ் கண்டிப்பா கிடைச்சே தீரும். இது ஒண்ணு. இன்னும் ஒரே பரிகாரத்தை சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன். ஏன்னா இது எப்பயுமே நம்ம விழிப்புணர்வு சார்ந்த பதிவு, அதே மாதிரி எளிமையான பதிவு. நம்ம சொன்னா சக்சஸ் ஆனது தான் பேசுவோம்.